ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1992வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழி 11ஆம் பத்து 4ஆம் திருமொழி நிலையிடம் என்று தொடங்கக்கூடிய பாசுரத்தை முதலாவதாக கொண்ட இந்த திருமொழி தச அவதாரங்களின் மகிமையை விளக்குவதாக அமைந்திருக்கிறது. அது பற்றிய ஒரு சிறு முன்னுரையை இன்றைக்கு அனுபவிக்கலாம். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று பகவத்கீதையிலே கண்ணன் அருளி செய்திருக்கிறான். அடியவர்களை பாதுகாப்பதற்கும் தீயோர்களை அழிப்பதற்கும் அறநெறியை நிலைநாட்டுவதற்கும் இந்த பூமியில் அடிக்கடி அவதாரங்கள் செய்வேன் என்பது இதன் பொருள். இதில் பகவத் அவதாரத்திற்கு 3 பலன்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இவை 3 பலன்களும் ஒரே பலனில் நிறைவடையக்கூடியது. பரித்ராணாய சாதுனாம் என்று முதலில் சொல்லப்பட்ட அடியாரை காத்தலாவது, அவர்களுடைய விரோதிகளை அவருடைய பகைகளை போக்கி அவர்களுக்கு தேவையான அறநெறியை நிலைநிறுத்தலே தர்ம சம்ஸ்தாபனம் ஆகும். எனவே பரித்ராணாய சாதுனாம் என்பதற்கே மற்றவை 2ம் விளக்கம் என்று கொள்ளத்தகும். பரித்ராணாய சாதுனாம் என்று முதலில் சொல்லப்பட்ட அடியாரை காத்தல் என்பது அவருடைய விரோதிகளை போக்குவது. அப்பதான் அவர்களை காக்க முடியும். அடுத்து அவர்களுக்கு தேவையான அறநெறியை நிறுத்துவது. ஆக இந்த 3மே இந்த பரித்ராணாய சாதுனாம் அடியாரை காத்தல் என்பதிலே அடங்கும் என்பதைத்தான் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட சிஷ்ட பரிபாலனம் செய்ய வேண்டியிருந்தால் சங்கல்ப மாத்திரத்திலேயே சகல ஜகத் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை எல்லாம் அவலீலையாக, அதாவது அலட்சியமாக நடத்தவல்ல எம்பெருமான் கர்மத்துக்கு ஆட்பட்டது போல வந்து பிறக்க வேண்டுமோ? இருக்கும் இடத்திலேயே இருந்து கொண்டு, பரமதத்திலேயே இருந்து கொண்டு சிஸ்டர்கள் எல்லாம் வாழ வேண்டும், துஷ்டர்கள் எல்லாம் தலைமடிய வேண்டும் என்று சத்திய சங்கல்பனான தான் சங்கல்பித்து விட்டால் அவர் எண்ணியது, அவருடைய உத்தேசம் எளிதாக நிறைவேற்றும் அல்லவா? அது அவனுக்கு எளிதான காரியம்தானே, அவனுக்கு இயலாதா? என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய் என்று ஆழ்வார் சொல்லுகிறபடியே பல பல யோனிகளிலே வந்து பிறக்க வேண்டுமோ என்ற சந்தேகம் எழலாம். திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் மழுங்காத வைன்னுதிய சக்கர நல் வலத்தையாய் தொழும் காதல் களிறு அளிப்பான் உள்ளூர்ந்து தோன்றினையே மழுங்காத ஞானமே படையாக மலருலகில் தொழும் பாயார்க்கு அளித்தால் உன் சுடர்ச்சோதி மறையாதே என்கிறார். மழுங்காத வைன்னுதிய சக்கர நல் வலத்தையாய் தொழும் காதல் களிர் அளிப்பான் உள்ளூர்ந்து தோன்றினையே மழங்காத ஞானமே படையாக மலருலகில் தொழும் பாயர்க்கு அளித்தால் உன் சுடர்ச்சோதி மறையாதே என்று கேட்கிறார். இந்த பாசுரத்திலே இந்த சந்தேகத்திற்கு பதில் உணர்த்தப்பட்டிருக்கிறது. அதாவது சங்கல்ப மாத்திரத்தினால் எம்பெருமான் சிஷ்ட பரிபாலனம் செய்யும் போது அடியார்களுக்கும் திருப்தி பிறக்காது, எம்பெருமானுக்கும் திருப்தி பிறக்காது. அங்கிருந்தே செய்தால் எப்படியோ நடக்கிறது என்று இருந்து விடுவான். இவனுக்கு ஒரு அடியவனுக்கு ஒரு திருப்தி பிறக்குமா? பிறக்காது. எம்பெருமானுக்கும் ஒரு திருப்தி, அவன் பார்க்க வேண்டும், நம்முடைய சீடர்கள் நம்முடைய அடியார்கள் வாழ்கிறார்கள், அவனை வாழ்வித்து விட்டோம், அவனுக்கு அதில்தான் சந்தோஷமே, அதில்தான் மகிழ்ச்சியே, அதில்தான் போக்கியமே. அடியார்களை காக்க வேண்டும், அவர்களை வாழ்விக்க வேண்டும், அந்த மகிழ்ச்சியை பார்த்து தான் மகிழ வேண்டும் என்பதுதான் எம்பெருமானுடைய ஆசையே. ஆக துஷ்டர்கள் அதே போல துஷ்டர்கள் மடிய வேண்டும், தர்ம மார்க்கம் தழைக்க வேண்டும் என்று மட்டுமே அடியார்களின் விருப்பம் அல்ல.
கூறாராளி வெண்சங்கேந்தி கொடியேன்பால் வாராய் என்றும், தாமரை நீள்வாசத் தடம்போல் வருவானே ஒரு நாள் காண வாராயே என்றும், கொம்மை முலைகள் இடைதீர கோவிந்தர்கோர் குற்றேவல் இம்மை பிறவி செய்யாதே இனிப்போய் செய்யும் தவம்தான் என் செம்மையுடைய திருமார்பில் சேர்த்தானேலும் ஒரு ஞான்று மெய்மை சொல்லி முகம் நோக்கி விடைதான் தருமேல் மிக நன்றே என்று ஆண்டாள் நாச்சியார் தம் நாச்சியார் திருமொழியிலே சொல்லுகிறார். கொம்மை முலைகள் இடர்த்தீர கோவிந்தர்கோர் குற்றேவல் இம்மை பிறவி செய்யாதே இனி போய் செய்யும் தவம்தான் என் செம்மையுடைய திருமார்பில் சேர்த்தானேலும் ஒரு ஞான்று மெய்மை சொல்லி முகம் நோக்கி விடைதான் தருமேல் மிக நன்றே என்றும் கதறுகிற அடியார்களின் விருப்பம் சங்கல்பத்தினால் நிறைவேற்றப்படக்கூடியதோ? அவன் நேரில் வந்தால் தானே, அவன் நேரில் வந்து நம்மை அவன் திருமார்பிலே சேர்த்தால் தானே நமக்கு அந்த அடியவருக்கு அந்த இன்பம் கிடைக்கும். அதைத்தானே வேண்டுகிறோம். எனவே இப்படிப்பட்ட விருப்பங்கள் சங்கல்பத்தினால் நிறைவேற்றப்படக்கூடியது அல்ல. ஆண்களையும் பெண்ணுடை உடுத்த செய்ய வல்ல வடிவழகை காண ஆசைப்பட்டவருக்கு சங்கல்பம் என்ன செய்யும்? இறைவனுடைய சங்கல்பம் என்ன செய்யும்? மீனமர் பொய்கை நாள் மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்று இழிந்த கானமர் வேளம் கையெடுத்து நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் இடர் நீக்காய் என்று கதறியது முதலை வாயின் அகப்பட்ட துன்பத்தை நீக்க வேண்டும் என்பதற்காகவா? இல்லையே. மீனமர் பொய்கை நாள்மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்றெழிந்த கானமர் வேளம் கையெடுத்து நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் இடரை நீக்காய் என்று சொன்னது முதலை வாயில் அகப்பட்ட துன்பத்தை நீக்குவதற்காக மட்டுமா? இல்லையே. மிக வருந்தி பறிக்கப்பட்ட அந்த அழகிய செவ்விய தாமரை பூவை எம்பெருமானுடைய திருவடிகளில் சமர்ப்பிக்க முடியாமல் இருக்கிறதே என்ற துயர் அல்லவா கஜேந்திராழ்வானுக்கு உண்டானது. இது சங்கல்பத்தினால் நீக்கக்கூடிய துயர் அல்லவே. அவன் பரமபதத்திலிருந்து சக்கராயுதத்தை ஏவி அந்த முதலையை கொன்று கஜேந்திரனை காப்பாற்றி இருக்கலாம். ஆனால் கஜேந்திராழ்வானுக்கு இந்த விருப்பம் எப்படி நிறைவேறும்? அவன் நேரில் வந்தால் அல்லவா. நேரில் வந்த போது இவனை காத்த போது அந்த எம்பெருமான் திருவடிகளிலே தந்த தாமரை மலரை சமர்ப்பித்து அது கண்ட மகிழ்ச்சி, அதை கண்டு எம்பெருமான் அடைந்த மகிழ்ச்சி, இதெல்லாம் சங்கல்பத்தினால் நடக்கக்கூடியதல்லவே. அடுத்து எம்பெருமானுடைய சுவாபத்தை பார்த்தாலும் நேரே எழுந்தருளி முகம் காட்டி ரட்சித்தால் அல்லது திருப்தி பெறாத சுவாபம் உடையவனாய் இருக்கிறான். அவன் மிக்க பெருஞ்சவை நடுவே துர்ச்சாதனால் அவமானப்படுத்தப்பட்ட திரௌபதி கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம் கையை மேலே தூக்கி கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம் என்று சொன்னவுடனே புடவை சுரக்கும்படி அருள் செய்து அவளுடைய விருப்பத்தை நிறைவேற்றினான். அப்படி அவள் விருப்பத்தை நிறைவேற்றி இருந்தாலும் அந்தோ முகம் காட்டி மகிழ்விக்க பெற்றிலோமே. அவளுக்கு நம்முடைய திருநாமம் காரியம் செய்ததே அன்றி நாம் நேர் நின்று உதவி செய்ய பெற்றிலோமே என்று திருவுள்ளம் புண்பட்டானாம் எம்பெருமான். அப்படி திருவுள்ளம் புண்பட்டு தன்னுடைய சோதிக்கு எழுந்தருளும் போதும் இது ஒரு பெரிய மனக்குறையாகவே இருந்ததல்லவா கண்ணன் எம்பெருமானுக்கு. ஆக இப்படி சரணாகதர்களின் திருப்திக்காகவும் தன்னுடைய திருப்திக்காகவும் அவதாரங்கள் செய்ய வேண்டுவது எம்பெருமானுக்கு அவசியமாயிற்று. ஆகையாலே மீனோடு ஆமை கேளல் அரி குரலாய் முன்னும் ராமனாய் தானாய் பின்னும் ராமனாய் தாமோதரனாய் கல்கியும் ஆனான் என்று பெரிய திருமொழி 8:8 இதே ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் சொன்னபடியே பல திரு அவதாரங்கள் நிகழ்ந்தன. மீனோடு ஆமை கேளல் அரி குரலாய் முன்னும் ராமனாய் தானாய் பின்னும் ராமனாய் தாமோதரனாய் கல்கியும் ஆனான். 10 அவதாரங்களும் இதில் வந்துவிட்டது.
ஆக அந்த தசாவதாரத்தையும் சொல்லக்கூடிய அந்த பாசுரம். கார்முகில் வண்ணரை கண்களால் காணலாம்களோ என்றும், நைந்து உடலம் துயின்றால் இனி நமக்கு நல்லதே என்றும் இந்த ஆழ்வார் வெறுப்பினை வெளிப்படுத்த, எம்பெருமான் நமக்குள்ள வெறுப்பு உமக்குண்டோ, உம்மை கருதி நாம் பிறந்த பிறப்புகளை நீர் அறியீரோ என்று சொல்ல, பரித்ரானாய சாதுனாம், நல்லோரை பாதுகாக்க என்கிறபடியே பிறப்பில்லா பெருமான் நமக்காகவே வந்து பிறப்பெடுத்துள்ளான் என்று மகிழ்ந்தவராய் அவனை புகழாக அடைய முயல்வாயாக என்று தம் நெஞ்சினை நோக்கி அருளி செய்கிறார். இப்படி அல்லாமல் எம்பெருமான் திருவாலியிலே வந்து அருகிலே இருக்க பெற்றோம், அங்கே மலர்கள் முதலியன கொண்டு எம்பெருமானை வழிபடப் பெற்றோம் என்று இவர் ஆசை தீர்ந்தபடியை கண்டு எம்பெருமான் நம் உடைமையாகிற இந்த உலகை கைவிட மாட்டாமல் வந்திருக்கிற நிலை இந்த அர்ச்சாவதார நிலை மாத்திரமோ? நாம் உலகை காக்கவும் அடியார்களை காக்கவும் அவர்கள் பகைகளை போக்கி அவர்களுக்கு காட்சி வழங்கவும் என்னும் இவற்றுக்காக அல்லவோ பல அவதாரங்கள் எடுத்துள்ளோம். அந்த அவதாரங்களையும் நினைத்து மகிழ மாட்டீரோ என்று தன் பல அவதாரங்களையும் ஆழ்வாருக்கு எம்பெருமான் காட்டியருளினான். அவற்றையெல்லாம் நினைத்து மகிழ்ந்து அந்த மகிழ்ச்சி தம்மளவிலே அடங்காமையாலே பிறருக்கு உபதேசிப்பதிலே ஈடுபடுகிறார் திருமங்கை ஆழ்வார். அவனுடைய பண்பு, வடிவு, செயல் முதலியவற்றுக்கு ஏற்படும் குறைவையும் கூட பொருட்படுத்தாமல் அவன் தன்னுடைய பண்பு, வடிவு, செயல், அதாவது அவதாரங்களாய் இறங்கி வரும்போது மனிதனாக வருகிறான், நரசிம்மமாக வருகிறான், மீனாக வருகிறான், ஆமையாக வருகிறான், கேளலாக வருகிறான். இப்படி பல விதங்களில் வரும் பொழுது அவனுக்கு அவனுடைய பண்பு, வடிவு, செயல் முதலியவற்றுக்கு ஏற்படக்கூடிய குறைவையும் கூட பொருட்படுத்தாமல் தன்னுடைய செல்வமாகிய உலகை நோக்குபவனாய் இருந்தான். அடியார்களை கைவிடாதவனாய் இருக்கிறான். இனி நமக்கு ஒரு குறையுண்டோ என்கிறார் ஆழ்வார். அந்த அவதாரங்களை இப்பொழுது நினைவுபடுத்தி, ஆழ்வாருக்கு நினைவுபடுத்தி, ஆழ்வேர் ஆசிரிதற்காக நம் அடியாருக்காக நாம் அவதரித்த அவதாரங்களை அனுசந்தித்து தரிக்க மாட்டீரோ என்று கேட்க, ஆழ்வாரும் அப்படியே சில பகவத் அவதாரங்களை பாசுரந்தோறும் அனுசந்தித்து தரிக்கிறாராய் செல்கிறது இத்திருமொழி. இந்த அளவிலே இந்த சிறு முன்னுரையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திக்கலாம். இந்த திருமொழி 11ஆம் பத்து 4ஆம் திருமொழி பாசுரங்களின் அனுபவத்தை அடுத்த பதிவில் இருந்து அனுபவிக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். கண்ணன் எம்பெருமான் நாராயணன் திருவடிகளே சரணம். அரட்ட முக்கி அடையார் சீயம் கலிகன்றி பரகாலன் கலியன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். ராமாயண பெருக்கர், பரமகாருணிகர், வியாக்கியான சக்கரவர்த்தி, ஒரே பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.